நேற்று நம்ம இந்த செய்தியை பார்க்கும் பொழுது 5 பேர் இறந்ததாக தான் வந்து நமக்கு தகவல் வந்துருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ளாகவே 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த உயிரிழப்பு எண்ணிக்கைங்கிறது வந்து ரொம்ப வேகமாக வந்து உயர்ந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா அவர்களுக்கான நிவாரணம் என்பது தயார் செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மூலம் அந்த காசோலை வழங்கும் காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அமைச்சர் உதயநிதி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இந்த நிவாரணம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் யார் வீட்டு பணம்? உங்க அப்பா வீட்டு பணமா? அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கத்தினுடைய பணம்னா உங்க பணம், நீங்க தருகிற வரி பணம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. போன ஆண்டு 2023 இதே மாதிரி வந்து சிலர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கும் பொழுது இதே மாதிரி 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த முறையும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? கூடுதலா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியுள்ள கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று. விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்துப்போ. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவவேலு அவர்கள் சொல்றாரு, தாய் தந்தை 2 பேருமே வந்து உயிரிழந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய செலவுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், குழந்தைங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த, இளம் விதவைகளை விட ரொம்ப ரொம்ப கொடூரமானது சின்ன வயசுல பெத்தவங்கள பறி கொடுக்கறது. அப்பா அம்மால 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இறந்தா கூட அந்த குழந்தையோட வாழ்க்கையானது நரகமா மாறி போயிடும். கள்ளக்குறிச்சியில பாருங்க எவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து கள்ளக்குறிச்சியில பாருங்க. அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு 2 பசங்க ஒரு பொண்ணு 3 பிள்ளைகள் வந்து அந்த தீச்சட்டியில் சுமந்துட்டு வர்ற காட்சிகள் வந்து மனசாட்சி இல்லாத ஈவு இறக்கமே இல்லாத மனிதர்களை கூட கண்ணில் கண்ணீர் வர வைத்துவிடும். ஸோ முற்றிலுமாக சாராயத்தை ஒழிக்கக்கூடிய வேலையில் தான் அரசாங்கம் ஈடுபடணுமே தவிர்த்து 10 லட்ச ரூபா நிவாரணம், 50,000 ரூபா நிவாரணம் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு ஊக்குவிப்பு வேலையாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சிருக்காங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உடனடியாக ஒரு 10 லட்சம் இந்த கள்ளச்சாராய சாவில் இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது சரியா தப்பா? யாரோட பணத்திலேருந்து அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கிறது முதல் கேள்வி. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு ஏழையாக இருக்கும், பையன் ஏழையாக இருக்கும். அவங்களுக்கு கொடுத்தாலும் ஹையர் ஸ்டடீஸ் டாக்டர் கூட படிக்கலாம். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நிறைய போன ஆட்சியில் பேசின சமூக செயற்பாட்டாளர்கள், நடிகர்கள் இந்த ஆட்சியில் பேசலை, இந்த ஆட்சியில் எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் காலையிலேருந்து வைக்கப்பட்டு இருக்கு. பங்கு, அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ, இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. போன ஆட்சிகளில் வந்து பல ட்வீட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து, அதிமுக அரசை விமர்சித்து, நிர்வாகத்தை விமர்சித்து நிறைய ட்விட்டரில் போஸ்ட்டுகள் போட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கலவரம் வந்து நேற்று நடந்திருக்கு. கலவரம் மீன்ஸ் அந்த இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட நேற்று இரவு நடந்த டிபேட்டில் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரை வந்து விவாதமாகவே ஆக்கலை அப்படின்னு வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. டிவிக்காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியனும் எவனும் கிடையாது. ஓப்பனாக சொல்லுங்கள், பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துகிறானுங்க கம்பெனி. அது வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம், அதை பாருங்கள். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட கள்ளக்குறிச்சியில் வந்து நேற்று இரவு வந்து நமக்கு வந்த தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5லேருந்து 7 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துருச்சு. அதை வைத்து கூட வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு விவாதம் நடத்த தயாராக இல்லை. இன்று வந்து நடத்துவாங்க, ஏன்னா வந்து வேறு வழி கிடையாது, நடத்தி தான் ஆகணும், இல்லைனா
வேலையாகாது இல்லையா? அதனால இன்னைக்கு நடத்திடுவாங்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி ஜாலரால. என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. நேற்று வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட விவாதம் இதுக்கு தொடர்பாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு. இதுவே வந்து அதிமுக ஆட்சியில் இது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுடுறோம். நம்ம அதுக்குள்ள பெருசாக வந்து போக விரும்பலை. ஒரு ஆட்சியில் நடந்தால் அது தப்பு, இன்னொரு ஆட்சியில் நடந்தால் அது வந்து சரி, அதுக்கு நம்ம முட்டு கொடுத்து பேசுவோம் அப்படின்ற வந்து பார்வை கொண்டு பல போலிகள் இயங்குது அப்படின்னு இந்த ஆட்சி வந்த பிறகு தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வருது. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க? அந்த கள்ளச்சாராய வியாபாரி ஒருத்தர், அவருடைய பேர் வந்து கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டியை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமாக அந்த கண்ணுக்குட்டியினுடைய வீட்டை கண்டுபிடிச்சு மீடியாக்காரங்களாம் போகிறாங்க. ஸோ அவருடைய வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டுக்கு வெளியே கேட்டில் எல்லா இடத்துலையும் வந்து திமுக ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த வாக்களிப்போம் உதயசூரியன், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு போன்ற ஸ்டிக்கர்கள்லாம் ஒட்டியிருக்காங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கள்ளச்சாராயம் என்பது காவல்துறையே நேரடியாக அவர்களிடம் கையூட்டு வாங்கி கொண்டு செய்யப்படுகிற தொழில் தான் சாராயத்துறை. ஸ்டாலின் சொன்னார், ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து. 3 வருஷமா பேனாவுக்கு இங்கே இல்லை, 3 வருஷம் பேனாவே கிடைக்கல கையெழுத்து போடுறது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சாராயத்தை ஒழிக்க வேண்டியவர்களே சாராயத்தை வளர்த்தி விட்டான். யார் ஒழிப்பது? கஞ்சா விற்கிறவண்டி காசு, கள்ளச்சாராயம் விற்கிறவண்டி காசு, கள்ளலாட்டிக்காரண்டி காசு. காசு 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 காசு. கலெக்டர் என்ன சொல்றாரு? செத்தவெல்லாம் சாராயத்தில் சாவுல, வாந்தி பேதியில் சாவுறான். இதுக்கு ஒரு கலெக்டர் தேவையா? நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும். லபடைக்கா பால். மிடா ஸ்கூல்ல சாராய ஃபேக்டரி வச்சிருக்கா சசிகலா. 25 பேர் திமுக காரன் சாராய ஃபேக்டரி வச்சிருக்கான். அண்ணா திமுக காரன் 25 பேர் சாராய ஃபேக்டரி வச்சிருக்கான். இதுதான் தமிழ்நாடு சாராய வியாபாரம். எல்லாருமே